अच्युतं केशवं रामनारायणं कृष्णदामोदरं वासुदेवं हरिं श्रीधरं माधवं गोपिकावल्लभं जानकीनायकं रामचन्द्रं भजे अच्युतं केशवं सत्यभामाधवं माधवं श्रीधरं राधिका राधितं इन्दिरामन्दिरं चेतसा सुन्दरं देवकी नन्दनं नन्दजं सन्ददे. பகவானுடைய திருநாமாக்கள்ல 104வது நாம வசுகு என்ற பெயர் பகவானுக்கு. இதற்கு முன்னால சர்வ யோக வினுஸ்ருதங்கிற நாமாவை பார்த்தோம். எல்லா யோகங்கள்னாலையும் காட்டப்பட்டவர், எல்லா யோகங்கள்னாலையும் அவர் அறியப்படுபவர், யோகங்களுக்கு அப்பாற்பட்டவர். இந்த நாமாக்களுக்கு இப்படி அர்த்தம் பார்த்தோம். அதற்கு பிறகு அழகான நாம வசுகு என்கிறது. இந்த வசுங்கிறது உபநிஷத்துல அன்னாதோ வசுதானோ விந்ததே வசு ஏவம் வேதா அப்படின்னு இந்த வசுங்கிற நாம விசேஷமாக வேதங்கள் சொல்றது. வசுக்கள்ல நாம சாதாரணமாக சிரார்த்தாதி தினங்கள்ல பார்த்து கொண்டிருக்கோம். வசு ருத்ர ஆதித்ய ரூபமா இருக்கான்னு பார்த்துட்டு இருக்கோம். இந்த வசுங்கிற பதத்துக்கு என்ன அர்த்தம்? ஏன்னா வசுக்களை பத்தி நம்ம நிச்சயமா தெரிஞ்சுக்கணும். வசுங்க பதத்துக்கு வாசயதீதி வசு, நம்மள வாழும்படி பண்ணுகிறார்கள், அதனால வசு. நம்ம வாழ்க்கைக்கு சகாயம் பண்ணுகிறார்கள், ஆகையால் வசுக்கள்னு. அதனால எல்லா பிராணிகளும் அவரிடத்துல இருக்கிறார், அவர் எல்லா பிராணிகள்லையும் இருந்துருக்கார், அதனால அவருக்கு வசுன்னு பேர். நமக்குள்ள அந்த பரமாத்மா இருக்க தொட்டுத்தான் நம்மளால வாழ முடியும். கட்டோபநிஷத்துல சொல்லும் பொழுது வித்வே தேவா உபாசதே மத்தியே வாமனமாசீனம் வித்வே தேவா உபாசதே அப்படின்னு நம்ம சரீரத்துக்குள்ள இதயத்துல அங்குஷ்டாகார பரிமாணத்துல அவர் இருக்க. அதை தொட்டுத்தான் நம்ம கண்ணு பார்க்கறது, காது கேட்கறது, எல்லாமும் பண்றது. இந்த சரீரம் முழுக்க எத்தனை காரியங்களும் அது பண்ணணுமேனால் என்ன வேணும்? அதற்கு உள்ள அந்த பரமாத்மா இருக்கணும். வீட்டுல எல்லா பொருளும் இருந்தாலும் கரண்ட் இல்லாத போனா எதுவும் இயங்காதோ, அதே மாதிரி இந்த சரீரத்துல அத்தனை பொருளும் இருந்தாலும் உள்ள அந்த சக்தி இல்லாத போனா ஒன்னும் இயங்காது. அந்த சக்தி வடிவமாக பரமாத்மா இருக்கார். அவர் எப்படி சார் இதுக்குள்ள பூந்துருக்கார்? தேவானுப்ராவிஷத்து, இந்த சரீரத்தை சுட்டி பண்ணி அதற்குள்ள அவர் பூந்துட்டார். ஊர்ல எலி பொந்துக்குள்ள பூந்துண்டா போல பூந்துண்டாரோ? இல்ல, அங்கே காணப்படுகிறார். எங்கும் இருக்கக்கூடியதான பரமாத்மா, சர்வ வியாபகனா இருக்கக்கூடியதான பரமாத்மா அங்கு காணப்படுகிறார். முதலில் தியானம் பண்ணினேடையானால் தாங்கள் இதயத்தில் பரம்பொருளை பார்க்கலாம், பிறகு மற்ற இடங்கள்லாம் பார்க்கலாம். ஆனா முதல்ல மனுஷன் பார்க்கக்கூடியதான இடம் இது இதயம். அதனால்தான் இதயத்துக்குள்ள அவர் பூந்துருக்கார் அப்படின்னு சொல்றோம். அதனாலதான் அவருக்கு வசுன்னு பேர். பாருங்க, வசந்தி சர்வபூதானி அத்ரா. அத்ரா இங்கு சர்வபூதானி அத்தனை பிராணிகளும் அவரிடத்துலதான் தங்கி நிற்கிறது. எத்தனை பிராணிகளும் எங்க இருக்க? நம்ம பூமியில இருக்குன்னு நினைக்கிறோம். பூமிக்கும் ஆதாரமா யார் இருக்கார்? பரமாத்மா தான் இருக்கார். ஸோ அவரிடத்துலதான் நாங்க தங்கி இருக்கோம். நம்மளை காப்பாற்றுறவர் அவர் தான். அது எப்படி காப்பாற்றுறார்? அவர் நமக்குள்ள இருந்து கொண்டு, அவருக்கு மேல நாம் இருக்கோம், நமக்குள்ள அவர் இருக்க, நமக்குள்ள பரம்பொருளாக சக்தியாக இருந்து கொண்டு, சாட்சியாக அந்தர்யாமியாக இருந்து கொண்டு எல்லாம் பார்த்துருக்கார். நீங்க நினைக்கக்கூடியதான ஒவ்வொரு எண்ணத்தையும் பார்த்து கொண்டு சாட்சியாக அவர் இருக்கார். ஆகையால் அவருக்கு எல்லாமும் நம்மளை பத்தி நன்னா தெரியும், எல்லார பத்தியும் தெரியும்.
அவர் தான் இதயத்துக்குள்ள இருந்திருந்த எல்லாவற்றையும் கவனித்துக் கொண்டிருப்பதனால் சர்வஜனானார். அதோட மட்டும் இல்லாமல் நமக்கு சேமத்தை கொடுக்கிறவராக இருந்து கொண்டிருக்கார். அது எப்படி சார், நாம அவருக்கு மேல இருக்கோம், நமக்குள்ள அவர் எப்படி இருக்க முடியும், எப்படி இருக்க முடியும் அப்படின்னு நீங்க கேள்வி கேட்கலாம். சமாதானம் என்ன? சர்வ வியாபகமா இருக்கார். அந்தர்பகிஷ்ட தர்வம் வியாபிய நாராயண ஸ்திதா. உமக்குள்ள காத்து இருக்கா, உமக்கு வெளியில காத்து இருக்கா? இப்ப காத்தே இருக்கும்போது அதை விட சூட்சமான பரமாத்மா இருக்க மாட்டாரா? உமக்குள்ள இடைவெளி இருக்கா, வயசுல இடைவெளி இருக்கா? அதான் நீங்க சாப்பிட்டதுலாம் உள்ள போறது. வெளியில இடைவெளி இருக்கா? அப்ப இடைவெளியோட சூட்சமா இருக்கிற பரமாத்மா இருக்க முடியாதா என்ன? அந்தர்பகிஷ்ட சர்வம் வியாபிய நாராயண ஸ்திதா சபாக்கியாபியந்தரோத்யஜா. பாக்கியாபியந்தரா, வெளியிலையும் அவர் இருக்கார், உள்ளேயும் அவர் இருக்கார். வெளியில இருந்து கொண்டு நமக்கு எல்லாவற்றையும் காப்பாற்றி கொண்டிருக்கார், உள்ள இருந்து கொண்டு எல்லாம் இயங்கும்படி பண்ணி கொண்டிருக்கிறார். பரமாத்மா பத்தி சொல்லும் பொழுது அவர் என்ன சொல்றார்? 14 பவனங்களையும் நான் சிருஷ்டி பண்ணினேன், உங்களுக்கு வேண்டியதான அன்னத்தை தயார் பண்ணினேன். காமா விஸ்வஜ பூதானி தாரயாம்யஹமோஜசா. பூமியை நான் வியாபித்து அந்த பூமியை நான் தூக்கி கொண்டிருக்கிறேன். எதற்காக? நீங்க பூமி மேல இருக்கேள், விழுந்துருவில, ஆக உங்களுக்கு ஒண்ணும் ஆகப்படாதுன்னு பூமியை நான் தாங்கிட்டு இருக்கேன். உஷ்ணாமி ஜோஷதே சர்வாஹ சோமோ பூத்வா ரசாத்மகா. நான் என்ன பண்றேன் தெரியுமா? நான் சந்திரன் வடிவமா இருந்து கொண்டு சந்திரன் கொண்ட கிரணங்கள் வழியாக நீங்க உட்கொள்ளக்கூடியதான பொருள்களை எல்லாவற்றிலையும் நான் சக்தியை கொடுக்கிறேன். நீங்க காய்கறி சாப்பிடல், அரிசி சாப்பிடல், மற்ற பதார்த்தங்கள் நவதானியங்கள் சாப்பிடுகிறீர்கள். இவைகள்லாம் சாப்பிட்டா அது உங்க உடம்புக்கு அது ஒத்துழைப்பு போறா போலையும் உங்க உடம்புல சக்தியை கொடுக்கக்கூடியதான தத்துவத்தையும் நான் சந்திரன் வடிவமாக இருந்து கொண்டு அமிர்தத்தை அதுக்குள்ள பருத்துக்கிறேன். அதனால்தான் அமிர்தத்துக்கு அமுதம்னு இருக்கு. வைஷ்ணவெல்லாம் என்ன பண்ணுவான்? அமுதம் இடும்பா, அன்னத்தை போடுங்கிறதுக்காக அந்த அமிர்தம்ங்கிற பதார்த்தம் அப்படி வந்த. இப்ப சந்திரன் வழியா சோமோ பூத்வாரசாத்மகா. அதோட மட்டும் இல்லை, நீங்க உட்கொள்றேன் பட்சியம் போச்சியம் சோஷியம் லேக்கியம் பேயம் இப்படி அத்தனை பதார்த்தங்கள் உட்கொள்றேன். உட்கொண்ட பிறகு அது உங்க சரீரத்துல அது அட்ஜஸ்ட் ஆகணுமே, சரீரத்தோட ஒத்துண்டு போகணுமே. அதுக்காக நான் என்ன பண்றேன் தெரியுமா? நான் நீங்க உட்கொண்டதான பதார்த்தத்தை எல்லாம் மறுபடியும் இந்த சரீரத்துக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி சரீரத்துக்குள்ள இருக்கிற எல்லா பகுதிகளையும் அனுப்புறேன். அகம் வைஸ்வானரோ பூத்வா பிராணினாம் தேகமாஸ்ரிதா பிராணாபானசமாம் எண்ணம் பச்சாம் எண்ணம் சதுர்விதம். 4 விதமான அன்னங்கள், கடிச்சு சாப்பிடுறது, மென்னு சாப்பிடுறது, உறிஞ்சி சாப்பிடுறது, இப்படிப்பட்டதான அன்னங்கள்லாம் நீங்க சாப்பிட்றீங்களா? அதெல்லாம் நான் என்ன பண்றேன்? உங்க வயசுக்குள்ள இருந்து மறுபடியும் அதை பாக்கம் பண்ணி மறுபடியும் ரசமாக ஆக்கி உங்க சரீரத்துக்கெல்லாம் அனுப்புறேன். உஷ்ணாம் ஈட்டானையும் நான் பண்றேன். வெளியில பொருளை தயார் பண்றது, அதுக்குள்ள சக்தியை கொடுக்கறது, நீங்க உட்கொண்ட பிறகு அதை மறுபடியும் அதை ரசமாக ஆக்கிறது, மறுபடியும் இந்த சரீரத்துக்கு சக்தியை கொடுக்கறது, இத்தனையும் நான் தான் பண்ணி கொண்டிருக்கேன். ஆகையால் அந்த பரமாத்மா இருந்தால் நீங்க வசிக்கலாம். இன்னைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கோம்னு சொன்னா பரமாத்மாவனால் தான். ஆகையால் தான் அவருக்கு வசூல். இது நல்லா இருக்கு. ஆனா மரணானந்தரம் யாரு செத்து போயிட்டாலோ அவளுக்கு நீங்க தர்ப்பணம் கொடுக்கூட வசு ரூபாயா அப்படிங்கிற சார். அது எதுக்கு சார்? அவளும் உங்களுக்கு இந்த சரீரத்துல சக்தியை கொடுத்து இந்த சரீரத்துல வியாதிகள் வராம அவ பாத்துக்கிறா. அவளுடைய அனுகிரகத்தினால் நமக்கு ஏற்படுறது. ஆகையால் தான் அமாவாசை அன்னைக்கு தர்ப்பணம், மற்ற பிரார்த்தங்கள் அவைகள்ல வசுருத்ர ஆதித்ய ரூபமா இருக்கிறவாள் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம முன்னோர்கள் காலமாயிட்டாலே ஏனால் அவளுக்கு நம்ம வழிபட்டோமே ஏனால் அவளுக்கு அந்த பொசிஷன்ல இருக்கிறதுனால அவங்களுக்கு சகாயம் பண்ணக்கூடியதான நிலையில இருக்கா. நீங்க அவளுக்கு கொடுத்தா ஓஹோ என்ன நமக்கு பண்ணிருக்க, நாம இன்னாருக்கு பண்ணலாம் அப்படிங்கிறது.
பரஸ்பரம் பாவயந்த துஷ்யந்திஜ ரமந்திஜா. நீங்க அவர்களுக்கு பண்ணினா அவ அவங்களுக்கு பண்ணலாம். ஆகையால் தான் வசுருத்ர ஆதித்ய ரூபமாக பண்ணி கொண்டிருந்தோம். ஆகையால் வசூன்னு சொன்ன என்ன அர்த்தம்? பகவான் அர்த்தம். அதான் வசந்தி சர்வபூதானே அத்ரா, எல்லா பிராணிகளும் அதுல வித்தியாசம் இல்லாமல் ஆண்களோ பெண்களோ வயசானவாளோ சின்னவாளோ பணக்காராளோ ஏழையோ எல்லோரும் அந்த பரமாத்மாவினிடத்தான் இருக்கா. சர்வமாத்மைவா போத், எத்திர சர்வமாத்மைவா போத், எல்லாமே ஆத்மா தான் இருக்கு அப்படின்னு சொல்றது. அதே போலயே தேஷு அயமபி வசதி, இவர்கள் பகவானிடத்துல வசிக்கிறது இல்லாமல் பகவானே இவர்களிடத்துல இருந்திருக்கா. ஆயால் ஒவ்வொருவருடைய இதயத்திலையும் பகவான் இருக்காங்க. நம்ம மனிதனாகவும் ஒரு பிராணியாக மட்டும் பார்க்கப்படாது, அவளுக்குள்ள பகவான் இருக்கார் என்கிறத நம்ம யோஜனை பண்ணி பார்க்கணும். அதனால்தான் பகவான் பகவத்கீதையில வசூனாம் பாவகாமி அஸ்மி, வசுக்களுக்குள்ள அக்னியாக நான் இருக்கேன் அப்படின்னு விசேஷமாக 8 வசுக்கள்ல சொல்லும் பொழுது 8 வசுக்கள்ல அக்னிங்கிறவர் ஒரு வசு. அந்த அக்னி நமக்குள்ள இருக்கிறதுனாலதான் எல்லா காரியமும் நடக்கிறது. டெம்பரேச்சர் 98.4 இருக்கணுமா இல்லையா? அது ஜாஸ்தியானாலும் கஷ்டம், கம்மியானாலும் கஷ்டம். அது அந்த நிலையில அப்படியே இருந்துட்டு இருக்காரு சுவாமி. அதனாலதான் அவருக்கு வசு இருக்குது. அடுத்தது வசு மனா. வசு சப்தேன தனவாச்சினா பிராசஸ்தியம் லட்சதே. பிரசஸ்தம் மனஹா யஸ்யதா வசு மனா. அடுத்தது வசுமனா அப்படிங்கிற நாம. வசுமனர் அப்படின்னா என்ன அர்த்தம்? உயர்ந்ததான மனதை உடையவர்னு அர்த்தம். சுவாமி பகவானுக்கு தான் மனசு இல்லைன்னு சொல்லியிருக்கல. எங்க அப்ராணோக்கியமனா சுப்ர அக்ஷர பரதப்பரா அப்படின்னு சொல்லியிருக்கேன். பிராணன் மனசு இவைகளை தாண்டினவர்னு சொல்லியிருக்கல. நீங்க அவருக்கு மனசு இல்லைங்கிறல, இப்ப மனசு உள்ளவ அழகான மனசு உள்ளவர்னு சொல்றேல அப்படின்னா, நம்ம சாஸ்திரங்கள்ல சாதாரணமாக ஒரு உருவம் சொல்லியிருக்க, அதுக்கு மேல ஒரு உருவம் சொல்லிருக்கு. பராத்பரான்னு வச்சிருக்கு. பரமான உருவம் ஒண்ணு, அதை விட உயர்ந்ததான உருவம். பரமான உருவங்கள் நீங்க பார்க்கக்கூடியதான விஷ்ணு, சிவன், கணபதி, சுப்பிரமணியம் இப்படின்னு அநேக உருவங்கள். அதற்கு மேல உருவமற்றதான ஒரு ஸ்வரூபம் இருக்கு. அந்த உருவமற்றதான ஆகாயம் போல இருக்கக்கூடியதான சுத்த பிரம்மம் இருக்கு. அந்த சுத்த பிரம்மத்துக்குத்தான் மனசு, பிராணன் இவைகள் இல்லை. ஆனா நீங்க சொல்லக்கூடியதான மற்ற தெய்வத்தைகளுக்கு சகுணமான ஸ்வரூபத்துக்கு மனசு, குணங்கள் எல்லாமும் உண்டு. ஆகையால்தான் சகல கல்யாண குணங்கள் இருக்கிறவர் அப்படின்னு சொல்றோம். மேல சொல்றோம் சர்வலட்சண லட்சண்யோ லக்ஷ்மிவாந்தனி சிஞ்சய அப்படின்னா சொல்ல போறேன். ஆகையால் எல்லா குணங்களும் நல்ல குணங்கள் எல்லாமே அவருக்கு உண்டு. ஆகையால் அவர் எப்படி, அவருடைய மனசு எப்படி பிரசஸ்தமான மனசு, உயர்ந்ததான மனசு. மனசுல உயர்வு என்ன அப்படின்னு கேட்டேன்னா, நம்மளை யாராவது வச்சாங்கன்னா நம்ம அவளை பார்க்கும் பொழுது நமக்கு பழைய ஞாபகம் வரும். இவனுக்கு தீங்கு பண்ணினா இவனுக்கே வச்சான் அப்படி. ஆனா பகவான் அப்படி இல்லை. அந்த கணமே எல்லாவற்றையும் மறந்து போகிறார். மறுபடியும் பகவானை பிரார்த்தனை பண்ணினா பகவான் என்ன பண்றார்? பழச நினைக்க மாட்டார். நீ அன்னைக்கு வச்சியோ இல்லையோ அப்படின்னு நினைக்க மாட்டார். இன்னைக்கு தியானம் பண்ணது இன்னைக்கு பலம் உண்டு. இன்னைக்கு 4 காயத்ரி ஜபம் பண்ணினீங்களா, சரி பலம் உண்டு. இத்தனை நாள் பண்ணலையே, ஏன் பண்ணல அப்படின்னு வைய மாட்டார், அப்படி கேட்க மாட்டார். அதனாலதான் பகவத்கீதையில சொல்லும் பொழுது அபிதே சுதுராச்சார சஜதேமா அனன்யபா சாதுரேவ சமந்தவ்ய சமயக் வியவசிதோஹிதா. அபிதே சுதுராச்சார, கெட்ட ஆச்சாரமும் இல்ல, சுதுராச்சார வேணுமுனே கெட்ட ஆச்சாரத்தை ஃபாலோ பண்ணினவன், வேணுமே கெடுதலை நான் பண்ணுவேன் என்று கங்கணத்தோட பண்ணிட்டு இருக்கிறவன். அப்படி இருந்த போதிலும் ஒரு நாளைக்கு திரும்பி பரவாயில்ல பகவான் தான் வசத்தையும் நமஸ்காரம் பண்ணினானே ஆனால், சரணாகதி பண்ணினேனால், அவரை வசத்தை என்று நினைத்தானே ஆனால் பழசெல்லாம் கணக்குல எடுத்துட்டு வரான். இன்னில இருந்து சாது தேவசமந்தவ்யா, அவன் சாது என்று நினைக்கணும். நான் நினைக்கிறதுல நீங்களும் அப்படி நினைக்கணும் அப்படிங்கிறது. ஏன் சமயக் வியவசிதோஹிதா, அவன் நல்ல வழியில் நல்ல தீர்மானத்துக்கு வந்துட்டானாலும் தன்னே மனசிவசங்கல்பமஸ்து,
அப்படின்னு இனிமேல என்னுடைய மனசானது நல்ல எண்ணங்களுடன் கூடி இருக்கணும் என்று சொல்றானோ இல்லையோ, என்று நினைத்தானோ இல்லையோ, ஆகையால் அவர் என்ன பண்ணணும், நீங்க நல்லவர்னு எடுத்துக்கணும் அப்படின்னு. ஆகையால் அப்படிப்பட்டதான பரமாத்மா அவருக்கு என்ன பேரு? வசுமனா. வசுன்னா உயர்ந்ததான மனதை உடையவர். உயர்ந்ததான மனது என்ன? 4 பேரையும் அவளை எக்ஸ்கியூஸ் பண்றது. அவ ஏதாவது தப்பு பண்ணினாலும் அந்த தப்பை பொருட்படுத்தாமல் அதை மன்னித்து விடுவது என்கிறது உயர்ந்ததான ஒரு தத்துவம். எத்தனையோ பேர் தெரியாம தான் நமக்கு அபகாரம் பண்றா. வேணும்னு ரொம்ப பேர் அபகாரம் பண்றது இல்லை. உங்களை வேணும்னே கெட்டவனோ திட்டுறதோ ஒன்றும் பண்ண மாட்டேன். அவளுக்கு என்ன தெரியல, உண்மை தெரியல. நிறைய பேருக்கு உண்மை தெரியாதனால்தான் அவ தப்பான காரியங்கள்ல ஈடுபடுகிறா. எப்பொழுது உண்மை தெரிஞ்சு போயிட்டுதான் மாறி விடுறான். அதுக்காக அப்படி அவ பண்ணினான்னு அவளை மன்னித்து போறதுங்கிறத உயர்ந்ததான ஒரு குணம். ராமன் சதமப்பியபகாரானாம் 100 அபகாரம் பண்ணினாலும் அதை பொருட்படுத்த மாட்டாராம். ஒரே ஒரு சின்ன உபகாரம் பண்ணாலும் கொண்டாடுவாராம். அந்த ஒரு எண்ணம் இருக்க வேண்டாமா மனுஷியாளுக்கு? யாரோ இந்த தப்பு பண்ணான்னா ஒருத்தர் நம்மளை பண்ணான் பாரு, அவனை விட்டேனே பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் இடத்துல குரோதத்தை வைத்து கொண்டது ரொம்ப தப்பு. அப்படி இருக்க மாட்டாராம் பிரபு. ஜனங்கள் யாரா இருந்தாலும், பக்தால் யாரா இருந்தாலும் அவளை மன்னித்து விடுவதுதான் அவருடைய சுபாவம். ஆகையால் அவருக்கு வசுமனாகா என்ற பெயர் இருக்கட்டும். வசு என்றால் காசுன்னு அர்த்தம், தங்கம்னு அர்த்தம், பணம்னு அர்த்தம், உயர்ந்ததான ஒரு ஸ்வரூபம்னு அர்த்தம். ஆகையால் உயர்ந்ததான மனதை உடையவர். ஆகையால் வசுமனா. வசு சப்தேன தனவாசினா பிராசஸ்தியம் லட்சியதே. பிரசஸ்தமான மனசு உடையவர். பிரசஸ்தம் மனஹா எஸ்யதா வசுமனா. இந்த மனசுல பிராசஸ்தியம் என்ன விசேஷம் அப்படின்னா, ராகத்வேகாதிபிஹி கிளேசைஹி மதாதிபிஹி உபக்லேசைஸ்ச யதோ ந கலுஷிதம் சித்தம் ததா தன்மன பிரசஸ்தம். நம்ம மனசானது அதை அந்தக்கரணம்னு சொல்றது. மனசுங்கிறது தனியா ஒரு பொருள் இல்லை, அது அந்தக்கரணம்னு. இப்படி கண்ணுங்கிறேள், காதுங்கிறேள், மூக்குங்கிறேள், அதெல்லாம் ஒரு புலன். இந்த புலன்கள் வெளியில் காணப்படுகின்றன. அதே போலயே உள்ள ஒரு மனசு இருக்கு, அதுக்கு உள்புலன் என்று பெயர். சம்ஸ்கிருதத்துல வடமொழியில நான் அந்தக்கரணம்னு சொன்னா தமிழ்ல உள்புலன். இந்த உள்புலனான மனதான அந்தக்கரணமானது 4ஆக செயல்படுகிறது. இருக்கிற பொருள் ஒண்ணுதான். அந்த பொருளானது 4 சமயங்களில் 4ஆக செயல்படுகிறது. எப்படி? இதுவா அதுவா என்று நீங்கள் நினைக்கும் பொழுது அதற்கு மனசுன்னு பேர். அதேதான் ஆத்துல அம்மான்னு கூப்பிடுறா. இதே அம்மா தான் ஸ்கூலுக்கு போய் செய்கிறாங்க. அதே குழந்தைதான் அம்மாவை பார்த்து மிஸ்ஸுங்கிறா. என்னடா இது வரைக்கும் அம்மான்னு சொன்னேன், அங்கே பதில் நான் மிஸ், அங்கே எல்லாரும் மிஸ்ன்னு கூப்பிடுறா, எவ்வளவு மிஸ்ன்னு. அதே மாதிரி தான் ஒரே வியக்தி ஒவ்வொரு இடத்துல இருக்கும் பொழுது எப்படி வெவ்வேறு பெயர்கள் இருக்கோ, அதே விதமாக ஒரே பொருளானது அது இதுவா அதுவா என்று நினைக்கும் பொழுது அதற்கு மனசு என்று பெயர். சரி, இப்படியே செயல்படுவோம் என்றதான ஒரு தீர்மானத்துக்கு வரும் பொழுது அதே பொருளுக்கு புத்தி இருக்குது. மனசு வேற புத்தி வேறன்னு நினைக்க விடாது. மனசு புத்தி ரெண்டும் ஒரே பொருள் தான். அதே மாதிரியே அதுக்குள்ள இன்னொன்னு இருக்கு, அகங்காரம்னு கொடுப்பாரு. அது என்ன பண்றது? நான் தான் எல்லாவற்றையும் பண்ணுகிறேன், நான் பார்க்கிறேன், நான் கேட்கிறேன், இந்த வீடே என்னால்தான் முன்னுக்கு வருது, நான் தான் எல்லாத்தையும் பண்ணி கொண்டிருக்கேன் அப்படின்னு நான் எல்லாவற்றையும் பண்றது பார்த்தால அதான் ஈகோன்னு பேரு. அதுக்கு அகங்காரம்னு பேரு. அதற்கு பிறகு நாம் எதை பார்த்தாலும், எதை கேட்டாலும், எதை உணர்ந்தாலும் நம்ம மனசுக்குள்ள அதனுடைய ஒரு கீரல், ஒரு சம்ஸ்காரம் ஏற்படுகிறது. அதனால்தான் அந்த சம்ஸ்காரத்தினால் மறுபடியும் இன்னொரு நாள் அதை நினைக்கிறோம். நம்ம ஒவ்வொரு எக்ஸ்பீரியன்ஸும் நம்ம மனசுக்குள்ள ஒரு சம்ஸ்காரத்தை கொடுக்கிறது. அந்த சம்ஸ்காரத்தை மறுபடியும் அதுல இருந்து மறுபடியும் ஞாபகம் வருது. இந்த சம்ஸ்காரங்கள் எல்லாம் நம்ம மனசுக்குள்ள அப்படியே சேர்ந்திருக்க, அந்த சேர்ந்திருக்கிற பகுதிக்கு சித்தம்னு பேர். இப்ப ஒரே அம்சம்தான். இதுவா அதுவா என்று நினைக்கும் பொழுது மனதென்று பெயர். இது பண்ணுவோம் என்று தீர்மானத்துக்கு வந்தா புத்தி இது பேரு. நான் என்று சொல்லிடையானால் அகங்காரம் என்று பெயர். நம்ம பழைய ஞாபகங்கள்லாம் ஒரு இடத்துல சேர்ந்து இருக்கணும், அங்கேதான் சேர்ந்து இருக்கு, அதுக்கு சித்தம்னு பேர். இப்ப இந்த சித்தம்ங்கிற ஒரு பகுதி எழுதுல அதற்குள்ள நமக்கு என்ன இருக்கு? விருப்பு வெறுப்புகள் இருக்கு. ஒரு பொருளை கண்டா இதுக்கு வேணும் அப்படின்னு உட்கார்றான். அது அடைஞ்சுதான் நான் அழங்குறான்.
லட்டு சாப்பிட்டுதான் ஆகணும் அப்படின்னு எத்தனை தரம் சாப்பிட்டுருக்கோம். இன்னும் போகலையே ஆசை. மறுபடியும் வேணும் வேணும் என்று சாப்பிட்டானோ இல்லையோ, அந்த பொருளை கண்டா அது வேணும் எனக்கூடியதான எண்ணம் தோணுகிறதோ இல்லையோ, அதை பார்த்ததுமே நாக்கில ஜலம் ஊறுறதோ இல்லையோ, அதான் சார் ஆசைன்னு. இந்த ஆசைங்கிறது மனசுல இருக்கு. அதே போலயே துவேஷம், வெறுப்பு. சில பொருளை கண்டா நமக்கு வெறுப்பு. பார்க்க சாப்பிட வேண்டாம், அது பண்ண வேண்டாம், காயத்ரி மந்திரத்தை ஜபம் பண்ணிடாப்பா வேற பண்றேனே, ஏன் அது மனசு போக மாட்டேன். சில பொருள்கள்ல விருப்போ சில பொருள்கள வெறுப்போ இருக்கு பார்த்தீங்களா, இதுதான் மனதை அழுத்து செய்கிறது. இது எங்க இருக்கு? இந்த சித்தம்ங்கிற பகுதியில். இதுதானோ மனுஷனை அழுக்காக்குவது, மனதை அழுக்காக்குவது இவை ராகத்வேஷங்கள் தானோ. இதுக்கு கிளேசங்கள்னு பேரு. கிளேசங்கள்னு புழிகின்றது. துணியை ஜலத்துல விட்டு அதை எடுத்துறது, அதை புழிஞ்சு அதுல இருந்து இருக்கக்கூடியதான ஜலமெல்லாம் எப்படி கீழே விழறதோ அது மாதிரி நம்ம மனசை புழியறது இந்த ராகத்வேஷாதிகள். அதனாலதான் ஆசை வந்து பொழுதோ வெறுப்பு வரும் பொழுதோ மனுஷனுடைய மனசு கஷ்டப்படுகிறது. அதனாலதான் இதுக்கு கிளேசம்னு பேரை வச்சார் யோக சூத்திரத்தில். அவித்யா, அஸ்மிதா, ராக, துவேஷ, அபினிவேஷாக, பஞ்ச கிளேஷாக, 5 பொருள்கள் இந்த மனிதனுடைய மனசை அப்படியே புழுகிறது. அதற்கு கிளேசம் என்ற பெயர். இப்படிப்பட்டதான பதார்த்தம் பரமாத்மாவிடத்தில் இல்லை. ஆகையால் அவருடைய மனசு சுத்தமானது. மனசை அழித்து புழிந்து அதை ஹிம்சப்படுத்தக்கூடியதான மாலின்யங்கள் அவரிடத்துல இல்லாதனால அவருக்கு வசுமனாகா என்ற பெயர். அது மட்டும் இல்லை சார், இன்னும் சில உபக்கிளேசங்கள் நம்மகிட்ட. உபக்கிளேசம்னா உபதிரவம்னு. உபதிரவம்னு என்ன பண்றது? ரொம்ப உபதிரவம் பண்றான் சார் அப்படிங்கிறது. இந்த உபதிரவம்னு என்ன பண்றது? இந்த நெய்யை நெருப்பு கிட்ட கொண்டு போனதுமே அந்த நெய்யானது என்ன ஆறுது? உருகி போறது. அதே விதமாக நம்மளை உருகும்படி பண்றது. அது என்னது? அந்த பின் பிரிக்ஸ்ங்கிறாங்க. அதே நமக்குள்ள என்ன? மதம், மாத்சரியம் இப்படிப்பட்டது. இந்த மதம், மாத்சரியம் இப்படிப்பட்டதான குணங்கள் நம்ம கிட்ட இருக்குமையானால், தோஷங்கள் இருக்குமையானால் மனுஷனுக்கு சந்தோஷத்தை கொடுத்தார். இன்னொருத்தர் ஏதாவது அடைஞ்சன்னா அவருக்கு வந்துருச்சு, எனக்கு வரலையே சார். ஜன்மம் இருந்தது, அவனுக்கு அதிருஷ்டம் இருக்குது, இப்ப நல்லதை பண்ணியிருந்தா இப்ப அனுபவிக்கிறான். நீங்க இப்ப நல்லது பண்ணதான் 2 நாளைக்கு வரும், அதை பார்க்க மாட்டான். அவனுக்கு வந்துருச்சு, எனக்கு வரலையே. நான் என்னோட கம்மியா தானே இருக்கான் அவன், ஆனா அவனுக்கு அதிர்ஷ்டம் தட்டுறது என்ன? அதனாலதான் அதுக்கு அதிர்ஷ்டம்னு பேர் வச்சிருக்கேன். அனாவசியமா நீங்க இன்னைக்கு கவலைப்பட்டு என்ன லாபம் இருக்கு? இதான் மாத்சரியம், வயதறிச்சல், இவைகள்லாம் இருக்கிற இவைகள்லாம் மனசுல இருக்க இருக்க அந்த மனுஷனுக்கு இருக்கும் பொழுதே சந்தோஷமாக இருக்க முடியாது. இருக்கிறத வச்சுட்டு சந்தோஷமா இருக்க முடியாத காரணம் இந்த மாத்சரியாதி தோஷங்கள். அவைகள் பரமாத்மாவுடைய மனசுல இல்ல. ஆகையால் சுத்தமான மனசு. சுத்தமான மனசு இருக்கு என்று நாம் அறிந்து கொண்டு அவரை உபாசனம் பண்ணினோமையானால் நம்ம மனசும் தூய்மையாகும். ஏன்னா இந்த மனசனுடைய சுபாவம் என்ன தெரியுமா? எதை பார்க்கிறீர்களோ அதுவாக ஆகிறது. ஆகையால் பகவானை இப்படி தாங்கள் அனுபவித்துக் கொண்டிருப்பீர்கள், உங்க மனசுலையும் இவைகள் வராது. அதான் பாருங்க, வசுமனா வசுசப்தேன தனவாச்சினா பிராசஸ்யம் வர்த்ததே பிரசஸ்தம் மனஹா யஸ்ய சஹா வசுமனா ராகத்வேஷாதிபிஹி கிளேசைஹி. விருப்பு வெறுப்புகள் எனக்கூடியதான கிளேசங்களோ மதாதிபிஹி உபக்லேசைஹி, மதம் மாத்சரியம் முதலிய உபக்லேசங்கள்னாலேயோ, மதம்னா அகங்காரம், கொழுப்பு, அதே போலயே மாத்சரியம், வயசறிதல், இப்படிப்பட்டதான குணங்கள் இல்லாதனால ஏதோ நகலுஷிதம் சித்தம், ஏதோ நகலுஷிதம் மனஹான்னு சொல்லல, சித்தத்துலதான் இவைகள் இருக்கு. அதனால ஏதோ நகலுஷிதம் சித்தம் ததா தன் மனஹா பிரசஸ்தம். ஆயால் பிரசத்தமான சுத்தமான ராகத்வேஷாதிகள் அற்றதான மனதை உடையவர் வசுமனா. அதற்கு பிறகு வசுமனா சத்யா, பரமாத்மாக்கு சத்யான்னு பேர். சத்தியமானவர் அப்படின்னா பிரம்மபிந்தமான பதார்த்தம் என்ன? அசத்தியம். அந்த பரமாத்மாவுக்கு சத்யான்னு சொல்றோமே, எதனால சத்யான்னு சொல்றோம்? அழியாதவர்.
உலகத்துல இருக்கிற அவரை தவிர மற்ற பதார்த்தங்கள் என்னைக்கும் அழிந்து கொண்டே இருக்கு. ஒவ்வொரு கணமும் அழிந்து கொண்டே இருக்கு, மாறிக்கொண்டே இருக்கு. மாறாத பொருளை தாங்கள் பார்க்க முடியுமோ? பூமி மாறலேன்னு சொல்லலாம். ஆனா மேடான இருக்கிற இடமெல்லாம் பள்ளமாச்சு, பள்ளமான இடங்களெல்லாம் மேடாச்சு. மலைகள் கூட ஒவ்வொரு இடத்துலயும் நான்கு கொண்டிருக்குங்கிற. ஹிமாலயத்துல இருக்கக்கூடியதான ஐஸ் எல்லாம் ரொம்ப வேகமா கரைஞ்சு போறதுங்கிறோம், ரிசர்ச் பண்ணியிருக்கான். இன்னொரு 50 வருஷம் ஆயிடுச்சுன்னா கங்கா நதியே ஜீவ நதியா இருக்காதுங்கிறான். என்ன பண்றது? ஏண்டான்னா ஓசோன்ல அவ்வளவு பெரிய ஓட்டை விழுந்திருக்குங்கிறான். இது காரணம் நீதானே. இவ்வளவு தூரம் பண்ணிவிட்டு இப்ப ஆறதேங்கிறையே, இன்னைக்கு நீதானே பண்ணினாயிட்டு. சாதாரணமா அக்னிஹோத்திரம் பண்ணிட்டே இருந்தேனால், அதே போலயே மரங்களை வளர்த்து கொண்டிருக்கமே, ஆனால் இப்படி ஒரு நிலை வருமா? வனஸ்பதிஸ்தவருட்சோத பில்வா, பில்வ மரம் இருக்கணும், துளசி இருக்கணும், இது போல மரங்கள்லாம் இருக்குமே. ஆனால் நம்ம வெளியில் இருக்கக்கூடிய காலுஷ்யம்லாம் அழிஞ்சு விடும். நம்ம முன்னோர்கள் ஒவ்வொரு ஆற்றுலையும் துளசி வச்சிருக்கணும்னு சொல்றாங்க. பில்வ மரத்தை வெட்டப்படாதுன்னு சொல்றாங்க. இவன் எல்லாம் எதற்காக சொன்ன? அவளுக்கு என்ன பைத்தியமா? நீ என்ன காலுஷ்யம் பண்ணினாலும் அவையெல்லாம் அதை இழுத்துக்கும். இது போல ஒரு விவகாரம். அப்படி ஆகாசத்துல ஓட்ட விழுந்துருந்து அது பண்ணிட்டு ஒண்ணுமே நடக்காது. ஒவ்வொரு ஆத்திரையும் தொலைச்சி இருந்தா போறோம். அப்படி சாஸ்திரம் சொல்றது. அப்படி இது போல ஒரு விவகாரங்கள்லாம் நமக்கு இல்லாம சாஸ்திரமா நமக்கு வைத்துக் கொள்ளணுங்கிற ஒரு பதார்த்தம் இருக்கிறதுனாலதான் பரமாத்மாவுக்கு என்ன இருக்குன்னா மாறாதவர், அழியாதவர். இது எல்லாம் அழியது. மலைகள் மாறுகின்றன, மரங்கள் மாறுகின்றன, பூமி மாறுகிறது, மற்ற பதார்த்தங்களும் மாறிக்கொண்டுத்தான் இருக்க. ஆனா மாறாதவர் பரமாத்மா ஒருவர் தான். ஆகையால் அவருக்கு மாறுதல் இல்லை, பாகம் இல்லை, அழிவில்லை. அழிவில்லாதனால அவருக்கு சத்தியம் என்று பெயர். நீங்க ஒரு வார்த்தை சொல்றீங்க, இன்னைக்கு நான் அங்க போய் பார்க்கிறேன், பார்க்கிறது அது மாறி இருக்கு, நீங்க அது வெளுப்பா இருக்குன்னு சொன்னேன். அங்க போய் பார்த்தா கருப்பா இருக்கு, நான் என்ன சொல்லணும்? நீங்க போய் சொன்னீங்கன்னு தான் சொல்ல எடுத்துக்கணும். அங்கே நீங்க ஒரு மாதிரி சொன்னால் அது அது மாதிரி இல்லாமல் வேற மாதிரி இருக்குமே, ஆனால் சொன்னவர் பொய் சொன்னான்னு பேர் இல்லையா? அது மாதிரி மாறினால் பொய், மாறாமல் இருக்கிறது இருக்கும்படியே இருந்தால் உண்மை. அந்த உண்மையை நீங்க என்ன சொல்ற? யதார்த்தம். தமிழ்ல உண்மை என்ன சொல்ற? யதார்த்தம். யதார்த்தம்னு என்ன? யதா அர்த்தா யதார்த்தா. பொருள் எப்படி இருக்கோ அது அப்படி சொன்னா யதார்த்தா. அந்த யதார்த்தமான ஒரு ஸ்வரூபம், மாறாமல் இருக்கிற ஸ்வரூபம் பரமன் ஒருவர் தான். மற்றவர்கள் எல்லோருமே எல்லா பொருளுமே மாறிக்கொண்டிருக்கிறது தான் நம்ம பார்த்து கொண்டிருக்கோம். சிலவற்றையில் மாறுதலை காணலை, சிலவற்றை மாறுதல் பார்க்கிறோம். ஒருவரை தினந்தோறும் பார்த்துட்டு அதே மாதிரிதான் இருக்கும். ஆனா ஒரு 2 மாசம் வரல, அதுக்கப்புறம் பார்த்து இன்னும் சாட்டைகளை இழைச்சு போயிட்டேன்னு இழைச்சு ஒண்ணும் போகலப்பா. அப்படி இன்னொரு இல்ல குண்டா இருக்கேன்னு ரெண்டும் கஷ்டம்தான். ஆனா விவகாரம் என்னடா, தினந்தோறும் பார்க்கிறவாளுக்கு தெரியல, ஆனா கொஞ்ச நாள் ஆனபுரம் பார்த்தவாளுக்கு தெரியுது. அதே ஒரு உலகத்துல இருக்கிற எல்லா பொருளும் மாறிக்கொண்டிருக்கு. பாகம் இல்லாததான பொருள் ஒண்ணு இருக்கவையானால் முக்காலத்திலையும் பாகம் இல்லாததான பொருள் ஒண்ணு பரமாத்மா ஒருத்தர். ஆகையால் அவரத்தான் உண்மை. மாறினால் உண்மை இல்லை, மாறுவது அழியக்கூடியதான பொருள், இது மாறாதது. ஆகையால் பரமாத்மா கேட்கிற சத்யா. அவிதஸ்வரூபத்வாத் அபாத்தியமான ஸ்வரூபத்வாத் பரமாத்மா சத்யா. இந்த பரமாத்மா உண்மையானவர், மாறாதவர், அழியாதவர் என்று உங்களுக்கு எப்படி தெரியும்? யார் உங்களுக்கு சொன்னா? போய் பரமாத்மாவை பார்த்தேடா? இல்லப்பா, பரமாத்மாவை பத்தி நமக்கு சொல்றதுக்கு மறைகள் வந்திருக்கு, ஸ்ருதிகள் வந்திருக்கு. அது சொல்றது சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மா. சத்தியமானவர், அழியாதவர், மாறாதவர், அதான் பிரம்மா. அதனால சொன்னேன். அது ஒரு அர்த்தம் சொன்னேன். அடுத்தது மூர்த்தாமூர்த்தாத்மகத்வாத்வா. பரமாத்மா மூர்த்தாமூர்த்த ஸ்வரூபமாக இருக்கிறார். மூர்த்தாமூர்த்தம்னா என்ன? புரதாரண்யத்துல 2ஆம் அத்தியாயத்துல மூர்த்தாமூர்த்த பிராமணம். இந்த மூர்த்தாமூர்த்த பிராமணத்துல விசேஷமாக நமக்கு பரம்பொருளுடைய ஒரு உருவத்தை சொல்றது. பரமாத்மா தன்னிடத்துல இருக்கக்கூடியதான மாயா எனக்கூடியதான சக்தியினால 5 பூதங்களை உண்டு பண்ணினார். 5 பூதங்கள் என்னது?
ஆகாசம்னு ஒண்ணு, வாயுன்னு ஒண்ணு. அது ஒரு செட்டு. இன்னொன்னு என்ன, நெருப்பு, ஜலம், பிருத்திவி, பூமி, இப்படி 5 பூதங்களை உண்டு பண்ணினார். இந்த 5 பூதங்களும் சேர்த்துதான் உலகம். உலகத்துல எந்த பொருளாவது எடுத்தா இந்த 5 பூதங்கள்ல ஏதாவது ஒண்ணு இருக்கும். கம்பு, மண்ணு, பிருத்திவிக்கு சேர்ந்தது. டேபிள், சேர, மரத்துக்கு சேர்ந்தது. பாருங்க, ஜலம், அது ஜலமே தான், அது தனிய பூதமே தான். காத்து பார்த்தீங்களா, நீங்க எந்த ஒரு பொருளாவது எடுத்துக்கோ, இந்த 5 பொருள்ல 5 பூதங்கள்ல ஒரு பூதம் இருந்துட்டே இருக்கும். அதனுடைய சம்பந்தம் இருந்தா இருக்கும், சம்பந்தம் இல்லாமல் எந்த பொருளும் இருக்காது. இந்த 5 பூதங்களை 2 வகையாக பிரித்தோம். என்ன 2 வகைன்னா, முதல் 3 பூதங்கள் ஒரு வகை, பிருத்திவி, அப்பு, ஜலம். பிருத்திவி, அப்பு, தேஜஸ். பூமி என்ன, ஜலம் என்ன, நெருப்பு என்ன, இது 3 ஒரு வகையா ஏன் பிரித்தேள் அப்படின்னு கேட்கிறடா. உங்க கண்ணால பார்க்க முடியும். பூமியை பார்க்கலாமா, ஜலத்தை பார்க்கலாமா, நெருப்பு தெரியுதோ இல்லையா, அவ்வளவு. ஆனா வாயு தெரியுமோ, காத்த கண்ணால பார்க்க முடியுமோ, முடியாது. ஆகாசத்தை கண்ணால பார்க்க முடியுமோ, இந்த சொல்ல நான் பார்த்திருக்கேனே சார். 2 செவரை தான் பார்க்கிறேன், ஆகாசம் பார்க்கல. 2 செவருக்கு நடுவுல இருக்கக்கூடியதான பகுதிக்கு ஆகாசம்னு நீங்க சொல்ல உங்க கண்ணால பார்க்கல சார். கண்ணுக்கு பின்னால சாட்சி இருக்கிறார், அவர் சொல்றார். இப்பொழுது 2 செவர் இருக்கா, நடுவுல ஒரு பொருளும் இல்லையோ, நடுவு பொருள்ல இடைவெளி இருக்குன்னு சாட்சி தான் சொல்றார். சாட்சி பிரத்யட்சமே ஆகாசமே தவிர கண்ணால பார்க்க முடியல. கண்ணால பார்க்க முடியாததான பொருள்கள் என்ன, வாயு, ஆகாசம். ஆகையால் தான் அதை ஒரு வகை ஆக்கினேன். கண்ணால பார்க்கக்கூடியதான 3 பூதங்கள் இருக்கு, பூமி, ஜலம், தேஜஸ், நெருப்பு. இந்த 3ஐயும் ஒரு வகை ஆக்கினேன். இதுல ஒண்ணு சத்து, ஒண்ணு தியத்து அப்படின்னு சொல்லு. சத்து கண்ணுக்கு ஆப்படக்கூடியது, தியத்து கண்ணுக்கு ஆப்படாதது. இப்ப இந்த மொத்தம் எத்தனை பூதங்கள், 5 பூதங்கள். அது எத்தனை வகைகள், 2 வகைகள். 2 வகைகள் என்ன, ஒண்ணு சத்து, ஒண்ணு தியத்து. சத்தும் தியத்தும் சேர்த்த சத்தியது, அதான் சத்தியம். அப்படின்னு 5 பூதங்கள் வடிவமாக பரமாத்மா இருக்கிறார். தத்வாபனா தத்துவமயி தத்துவமஸ்வரூபிணி அப்படின்னு உலகமாகவும் பகவான் இருக்க, உலகங்களை கடந்தவராகவும் இருக்கிறார். ஒவ்வொன்றிலையும் ஊடுருவி அவரே நிற்கிறார். அதே சமயத்துல இவைகளை தாண்டியும் நிற்கிறார். ஆகையால் 2 விதமாகவும் இருக்கிறார் அவர் என்று சொல்வதற்காகத்தான் பரமாத்மாவை நாங்கள் சத்தியம் என்று சொன்னோம். முன்னால சொன்ன சத்தியத்துக்கு என்ன அர்த்தம், ஒரு நாளும் மாறாதவர், அழியாதவர்னு அர்த்தம். இப்ப சொல்லக்கூடியதான சத்தியம் என்ன, எல்லாமாகவும் இருக்கிறார். பரமாத்மா இல்லாத இடம் இல்ல, அவரால் செய்யப்பட்டதான பொருள்கள் எல்லாவற்றையும் அவர் இருக்கிறார். எல்லா பொருளையும் ஊடுருவி நிற்கிறார். ஆகையால் எந்த பொருளை பார்த்தாலும் தங்களுக்கு என்ன ஞாபகம் வரணும், பரமாத்மா தான் ஞாபகம் வரணும். கையில வளை இருந்ததுன்னா தங்க வளைங்கிறேன், விரல்ல மோதிரம் இருந்தா தங்க மோதிரங்கிறேன், கழுத்துல செங்கிரி இருந்தா தங்க செங்கிரிங்கிறேன். எல்லாத்திலையும் தங்கம் எனக்குடையதான் நினைப்பு எப்படி தங்களுக்கு இருக்கோ, அதே போல எப்பொருளையும் பார்த்ததுமே அந்த பொருளானது பரமாத்மாவாகத்தான் அங்கே இருக்கிறார் என்கிறது தங்களுக்கு தெரியணும். அதனால்தான் அவருக்கு மூர்த்தமாக சத்திய தத்ரூபமா இருக்கிறதுனால அவருக்கு சத்தியம் அப்படின்னு சொல்லும். பாருங்க, மூர்த்தாத்மகத்வா. ரைட். இந்த மூர்த்தாத்ம ஸ்வரூபமா அவர் இருக்கிறார் என்று உங்களுக்கு யார் சொன்னார்? சத்தாகவும் இருக்கார், தியத்தாகவும் இருக்கார். சத்தாகவும் தியத்தாகவும் இருக்கார்னு உபரிஷத்தே உங்களுக்கு சொல்றது, தைத்தரியோபரிகள் சொல்றது. ஆகையால் 2ஐயும் சேர்க்கையானால் சத்தியமாயிருக்கார். அதோட மட்டும் இது ஒரு பகுதியை பார்த்தோம். உலகத்தில் இருக்கக்கூடியதான பொருள்கள் அது 3 விதமான சத்தியங்களே கொண்டிருக்கு. 3 விதமான சத்தியம்னா 3 விதமான நிலைகளை பெற்றிருக்கு. இதுல நம்ம யோஜனை பண்ணினா தான் தெரியும். பரமாத்மா இருக்கிறாரே, அவர் எப்பொழுதும் அழிய மாட்டார், அவருக்கு பாதம் இல்லை. ஒரு நாள் இருந்தார், அப்புறம் ஒரு நாள் போயிடுவார் எனக்கூடியதான நிலை அவருக்கு இல்லை, எப்பொழுதும் இருந்து கொண்டே இருப்பார். ஆகையால் அவருக்கு பாதம் இல்லாதனால, பாத்தியராக அவர் இல்லாதனால அவருக்கு என்ன பேரு? அபாத்தியர்.
முக்காலத்திலையும் அழியாதவர். முக்காலத்திலையும் அழியாதான அந்த பரமாத்ம ஸ்வரூபத்துக்கு பாரமார்த்திக சத்தியம். அவர் எப்படி பரமார்த்தமானவர், எப்பொழுதும் பரமார்த்த சத்தியமாக வடிவமாக உள்ளவர். அதே போல வேற பொருள் உலகத்துல இருக்கா? இல்ல சார். இந்த பொருளும் எதுவும் அழியலையே சார். வீடெல்லாம் இருக்கு, அப்படின்லாம் இருக்கு, அப்படியே தானே இருக்குன்னு அப்படி இருக்குன்னு தாங்கள் நினைத்துக் கொண்டிருக்கேன். எப்படி இருந்தாலும் அது ஒரு நாளைக்கு அழியத்தான் அழியாது. பழைய வீடு 300-400 வருஷங்களா இருந்த வீடு, அதை வாங்கிட்டு அப்படியே பிளாட்டா கட்டிவிட்டான். அந்த வீடு இருக்கிற இடமே தெரியல. ஒரு பழைய இருக்கிறதுக்கும் இதுக்கும் ஒரு வித்தியாசமும் இல்லை. என்ன சுவாமி, இது இப்ப வசதி தான், இதுதான் மாடானா இப்படிதான் இருக்கணும் அப்படின்ட்டான். எது சாஸ்வதம் நம்ம நினைச்சோமோ அதெல்லாம் போயிடுது. முன்னால எது நன்னா இருக்கவும் நினைச்சோமோ அதெல்லாம் போய் அதுக்கு வழியா பெருசு வேற வந்துருது. கம்ப்யூட்டரே எவ்வளவு சின்னதா வந்துருது பார்த்துருவா. முன்னால பாட்டு பாடுறவா கிட்ட நம்ம போய் கேட்கணும். இப்ப அங்க இல்ல, உங்க டெலிபோன்லயே அவ வந்துட்டா, மனையோட வந்து பேசிட்டே இருக்கு. அதனால என்ன பண்ணிட்டு இருக்கேன், ரோட்ல போறப்ப மிருத்தி எதிர்க்க வர்றாருன்னு தெரியாம பாட்டு கேட்டுட்டே போறோம். எந்த அளவுக்கு நம்ம இறங்கி போயிட்டோம். எல்லாம் மாறிக்கொண்டிருக்க, இவைகள் சாஸ்வதமா இருக்கு என்று நினைக்கிறோமே தவிர மாறிக்கொண்டிருக்கு. ஆனால் இது மாறுறது நமக்கு தெரியல. பாகம் வர பர்யந்தம் அது அப்படியே இருக்கு. ஆகையால் இவைகளுக்கு இன்னவர் டே டு டே டிரான்சாக்சன் மாறாமல் இருக்கு, பாத்தியம் இல்லை அப்படின்னு நம்ம சொல்றதுனால இதுக்கு வியாபாரிக சத்தியம்னு வச்சு நம்ம விவகாரம் பண்ணும் பொழுது மாறல சார், அப்புறம் மாறிக்கிட்டோம். இப்ப மாறல, அவ்வளவு. பார்த்து கொண்டே இருக்கும் பொழுதே மாறுறது பார்த்தா இது ரொம்ப அநியாயம். எரிஞ்சல்ல வெள்ளிய பார்த்தேன், காயத்தை பாம்பு பார்த்தேன், மறு 2 நிமிஷத்துக்கு படி. அதுவே இந்த வீடோ வேற ஏதோ மாறுறதோ இல்லை. டெலிவிஷன் வாங்கினா 2 வருஷம் கேரண்டிக்கிறான், வேற ஏதோ வாங்கினா இது 4 வருஷம் கேரண்டி, 5 வருஷம் கேரண்டி. அது வரைக்கும் போனா மாத்தி தரேன்னு அர்த்தம், அவ்வளவுதான். ஆனா இது கொஞ்ச நேரம் விற்கிறது. ஆனா சில பொருள்கள் என்ன வாங்கும் பொழுதே கிருஷ்ணார்பணம் போய், அது போல இருக்கிற பொருளுக்கெல்லாம் பிராதிபாசிக வஸ்துன்னு பேர். கொஞ்ச நாள் நம்ம விவகாரம் பரியந்தம் இருக்கிற பொருள்களுக்கு வியாபாரிக சத்தியம்னு பேர். எப்பொழுதும் அழியாதான பொருளுக்கு பாரமார்த்திக சத்தியம்னு பேர். இந்த சத்தியமான பரம்பொருளே 3 நிலைகளில் இருக்கிறார். இது எங்க வேதம் சொல்லியிருக்கு, உபாட்டுக்கு விட்டுட்டு இருக்கிற. சத்தியஞ்ச அனுதஞ்ச சத்தியம் அபவது, ஒரே சத்தியமே சத்தியஞ்ச வியாபாரிக சத்தியமாகவும் அனுதஞ்ச பொய்யான பொருளாகவும் சத்தியமாச்சு. பாரமார்த்திக சத்தியமே வியாபாரிக சத்தியமாகவும் பாரமார்த்திக சத்தியமாகவும் ஆச்சு. ஆயால் உலகம் முழுக்க பகவானுடைய ஸ்வரூபம் தான். விஸ்வரூபாஜாகரணி ஸ்வபந்தீதைஜசாத்மிகா சுப்தா பிராஜ்ஞாத்மிகா துரியா சர்வாவஸ்தா விவர்ஜிதா. இப்படிப்பட்டதான அவஸ்தைகளை எல்லாம் தாண்டியதான உண்மையான ஸ்வரூபம், சாஸ்வதமான உள்ஸ்வரூபம், பாரமார்த்திகமான சத்தியம். ஆயால் அந்த சத்தியம் பரமாத்மானுடைய பெயர். அதான் பாருங்க, சத்யத்யச்சாபவது இது ஸ்ருதே. இதற்கு மேல இப்ப 2 அர்த்தம் சொல்லிட்டேன். சத்தியகான்னா அழியாதவர்னு ஒரு அர்த்தம், உலகமாக உள்ளவர் என்ற அர்த்தம். உலகத்தில் 3 விதமான சத்தியங்களை உடையவர் என்றும் அர்த்தம் தெரியாது. இன்னொன்னு சொல்ற, சதிதி பிராணான் தீதி அன்னம் யமிதி திவாகர தேன பிராணான்னாதித்ய ரூபாத்வா சத்யா. ஐதரேய பிராமணம்னு ஒண்ணு, ருக்வேதத்துக்கு சேர்ந்ததான பிராமணம். பிராமணம்னு என்னது, வேதங்களில் ஒரு பகுதி. வேதமானது ப்ரோஸ் போர்ஷன், பொயட்ரி போர்ஷன் 2 இருக்கு. அத ப்ரோஸ் போர்ஷனுக்கு பிராமணம்னு பேரு, பொயட்ரி போர்ஷனுக்கு மந்திரபாகம் சம்ஹிதான்னு பேர். இந்த சம்ஹிதையும் பிராமணமும் தனித்தனியா இருக்கும். தைத்தரியோபனிஷத்தினோட தைத்தரிய வேதத்துல மட்டும் அதை கலந்து போயிடுது. என்ன பண்றது, கலந்து போயிடுது. அதனாலதான் நீங்க பிரம்மவிதா ஆப்னோதி பரம், இது வரைக்கும் பிராமணம். ததேகாத்யுக்தா, இதுதான் சார் மந்திரம் சொல்றது. என்ன சொல்றது, சத்யம் ஞானம் அனந்தம் பிரம்மா யோ வேதனிதம் குஹாயாம் பரமேத்யோ மன்ன தோஸ்மதே சர்வான் காமான் சஹ பிரம்மணா விபஸ்திதா. இதுன்னு சொல்றது என்ன மந்திரம் ஆயிடுது.
அப்புறம் தஸ்மாத்வா ஏதஸ்மாதாத்மன ஆகாச சம்பூதா மேல திரும்பியும் பிராமணம் திரும்பியும் ததேசாப்யுக்தா அப்படின்னு மறுபடியும் ஸ்லோகம் வரும். மந்திரமும் பிராமணம் கலந்து கலந்து வந்தா அதுக்கு எதிர்வேதம்னு பேர். சுக்ல கிருஷ்ண எதிர்வேதம் அப்படின்னு. மற்ற வேதங்கள்ல மந்திர பாகம் தனியா பிராமண பாகம் தனியா இருக்கு. அதே போல ருக்வேதத்தில் இருக்கக்கூடியதான பிராமணத்துக்கு என்ன பேரு? ஐதரேய பிராமணம். அந்த ஐதரேயம் பிராமணம் இருக்க பார்த்தா அதுல சொல்லியிருக்கு சத்தியம்ங்கிற பதத்துல 3 எழுத்து இருக்கு சார். இப்படி பிரிச்சிருக்கு. அதுல தான் இருக்கு பார்த்தீங்களா, அது என்னது? சதிதி பிராணா, பிராணத்துக்கு சத்துன்னு பேரு. அதுக்கப்புறம் தான் ஒண்ணு இருக்கு, தீதி அன்னம். இந்த பிராணம் வாழது ஏன்னா நமக்கு என்ன வேணும்? சரீரத்துக்குள்ள பிராணம் இருக்கணும். எப்ப இருக்கும்? அதுக்குள்ள அப்பப்ப நீங்க கொடுக்கணும். அது ஒரு 6 மணி நேரத்துக்காவது ஏதோ சம்திங் கொடுக்கணும். அது கொடுக்கலன்னா பிராணம் கலந்துவிடும். நபிபதோ வித்தே கிளம்பிடும். ஆயால பிராணம் என்னன்னா கவனிச்சுக்கணும். ஆயால் நீங்க எந்த காரியம் இருந்தாலும் சரி, முன்னாலே உங்களுக்காகவே ஸ்திரீகள்லாம் என்ன பண்றா, பசின்னு சொல்லிவிடங்கிறது முன்னாலே ரெடியே பண்ணி வச்சிருக்க. இந்த அன்னம் விடுறது பார்த்தா அது போல புண்ணியம் உலகத்துல கிடையாது. அன்னத்தி தம்பாத்திரம், பசித்தவர்களுக்கு அன்னத்தை கொடுக்குறேன்னா ரொம்ப விசேஷம். அதே போலயே புண்ணிய தினங்கள்ல அன்னத்தை கொடுக்கறது இன்னும் விசேஷம். அப்படிப்பட்டதான ஒரு விசேஷமான ஒரு ஸ்வரூபம் இருக்கே இந்த அன்னமானது. அது என்ன சொல்றது? சத்தியத்துல நடுவுல இருக்கிற காவலான்னு சொல்றது. சத்தியத்துல சத்துன்னா அன்னம், தான்னா அன்னம். தான்னு சொன்னீங்களா, இது என்ன சொல்றது? தான்னா பிராணம். தான் என்ன சொல்றது? அந்த பிராணனை கட்டி காப்பாற்றி சரீரத்துக்குள்ளேயே வைத்துக் கொள்ளக்கூடியதான அன்னம். இந்த அன்னம் எங்கிருந்து சார் வருது? அது சூரியன் இடத்துல வந்து வரும். அதனாலதான் யாங்கிறது உமக்கு சரீரத்துக்குள்ள ரொம்ப முக்கியமான பொருள் பிராணம். அந்த பிராணம் வரத்துக்கு அன்னம் வேணும். பிராணமன்னே பிரதிஷ்டிதம், அன்னம் பிராணே பிரதிஷ்டிதம் அப்படின்னு சொல்லி தைத்தரிய உபநிடத்துல பிராணான்னங்கள் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு இருக்கு அப்படின்னு கடைசியில திருவள்ளி கடைசியில சொல்றது. அதே விதமாக அந்த அன்னம் நமக்கு கிடைக்கணுமையானால் அது என்ன? அன்னவானம் நாதோ பவதி மான் பவதி பிரஜயா பசுபிர் பிரம்மவர்த்ததேன. இங்க வேதங்கள்ல உங்களை ஆசீர்வாதம் பண்றது ஏன்னா அன்னவான் பவதி. கடைசி வரைக்கும் உங்களுக்கு அன்னம் கிடைக்கணும். இந்த லாஸ்ட் டே இந்த லைஃப் இருக்கிறத அது வரைக்கும் அன்னம் கிடைக்கணும். அன்னம் கிடைக்கலையேன்னு இருக்கக்கூடாது. தினந்தோறும் வேண்டிய அன்னம், வேண்டிய அன்னம் உங்களுக்கு எது இஷ்டமோ அது பக்கடையா எது வேணும்னு நினைச்சேன்னா அத்தனையும் கொடுக்கணும். நீங்க என்னென்ன வேணும்? சில பேர் ரசசாதம் பிடிக்கும், சில பேர் கீரை மசியல் பிடிக்கும், என்ன பிராரத்தமோ. சில பேருக்கு வேற எதுவும் பிடிக்கும். அவளுக்கு எது இஷ்டமோ அது கேட்டா உங்களுக்கு எது விருப்பமோ விரும்பியதான அன்னம் அவளுக்கு கிடைக்கணும். கிடைக்கிறது மட்டும் இல்ல, அதை நீங்க உட்கொள்ளணும். உட்கொண்டா மட்டும் போறாத, அது உங்களுக்கு ஜீரணமாகும். அன்னவான் அன்னாதா, அன்னவான் சொன்ன போறோமா? அன்னாதோ பவதி. நிறைய சாப்பிடணும், சாப்பிடுறது ஜரிக்கணும். அதுக்கப்புறம் மகான் பவதி, அது பிறகு சாப்பிட்டது ஜரித்தவரே நீங்க மகான் ஆகணும். மகான் குழந்தைகளா இருக்கணும், பசுக்களா இருக்கணும், எல்லாம் இருக்கணும், லட்சியமா இருக்கணும். இதை விட வேற யாருக்கு? தினந்தோறும் வேதம் இப்படி நீங்க பண்ணிட்டே இருந்தா இத்தனையும் உங்களுக்கு கிடைக்கட்டும்னு ஆசீர்வாதம் பண்றது. அப்படிப்பட்டதான ஒரு தொடர்பு உங்களுக்கு அன்னம். அந்த அன்னத்தை யாரு கொடுக்கிற? சூரியன் கொடுக்கிற. எப்படி உங்களுக்கு கொடுக்கிற? உங்களுக்கு எந்தெந்த அன்னம் வேணுமோ அந்த அன்னத்தை வளர்க்க கொடுக்கக்கூடியதான மரங்கொடிகள்லாம் வளருவதற்கு அவர் தான் சகாயம் பண்ணிட்டு இருக்கார். சூரியனுடைய கிரணங்கள் இல்லைன்னா மரங்கள்லாம் தன்னுடைய ஆகாரத்தை பண்ணி கொள்ளாது. அது தன்னுடைய ஆகாரத்தை பண்ணி கொள்ளணும்னு சூரியனுடைய கிரணங்கள் வேணும். அது தன்னுடைய ஆகாரத்தை பண்ணிக்கொண்டு அது என்ன வளர்ந்ததுன்னு வச்சுங்களேன், உங்களுக்கு சாதாரணமாக கிடைக்கும். ஆகையால் கத்திரிக்காய், மாங்காய், எத்தனை உலகத்துக்கு எல்லாமே இவன் சாப்பிட்றான். இது அதுங்கிற விவகாரமே ஒன்றும் தெரியல. அப்படி எல்லாத்தையும் சாப்பிட்றான். எதாவது மனசால நினைச்சு பார்க்க முடியலையோ அதெல்லாம் சாப்பிட்றான். பலாப்பழம் இருக்கோ அதுக்கு மேல தோல் இருக்கு, அந்த தோல் எடுத்து அந்த கொட்டைக்கு இதுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய அதை எடுத்துன்னு அதுல சாம்பார் வச்சார். செய்ய பையன் இந்த உலகத்தை எப்படித்தான் இவன் உபயோகப்படுத்திக்கிறான்னு தெரியல. எனக்கு சக்கப்பிரதமங்கிறான்.
சக்கை எங்க இருக்குன்னு தேடி பார்க்கலாம். என்னடா விவகாரங்கள் இப்படி எல்லாம் பண்ற, என்னென்னமோ பண்ணிட்டு இருக்காங்க. கடைசியில என்னங்க இந்த காப்பாற்று ராமன்கிற பேர் இருக்கிறதுல இந்த மனுஷருக்கு தான் கொடுது. அத்தனையும் பண்ணிட்டு இருக்கேன்னா அதுக்கு காரணம் என்ன தெரியுமோ, அந்த சூரியனுடைய அனுகிரகம். ஆகையால் மனிதனானவன் எப்படி இருக்கவே பண்ணிட்டு இருக்கார், பிராணவாயுவாகவும் பிராணத்துக்கு வேட்டையிலான அன்ன வடிவமாகவும் அந்த அன்னத்தை கொடுக்கக்கூடியதான சூரிய வடிவமாகவும் பகவான் இருந்து கொண்டிருக்கார். ஆகையால் பகவானுக்கு சா சா யா சத்தியம்னு சதிதி பிராணா தீதி அன்னம் எம் இது ஜீவாகரா தேன பிராண அன்ன ஆதித்ய ரூபாத்வா, பிராண ரூபமாகவும் அன்ன ரூபமாகவும் சூரிய ரூபமாகவும் ஒரு பரம்பொருளே இருந்து கொண்டு கேட்கிறார். பரமாத்மா எனக்கு என்ன சார் பண்ணினார் சொல்றான். உங்களுக்கு ஒண்ணும் பண்ணலை பாரு, இருந்த வார்த்தை பார்த்தா தான் தெரியும். ஒரு கணம் அவர் இல்லாம தாங்கள் வாழ முடியாது. ஆனா வாழ்நாள் முழுக்க அவரை நினைக்காம வாழறாங்க. யோஜனை பண்ணி அவர் கருணாமூர்த்தியா இவன் கருணாமூர்த்தி. நீங்க அவரை நினைக்காத போனாலும் உங்களுக்கு அத்தனையும் கொடுத்து கொண்டே இருக்கிறார். நமக்கு கஷ்டம் வருதுங்கிறது மட்டும் நம்ம பாக்குறோம். கஷ்டம் ஏன் வந்தது, போன ஜென்மாவில நீங்க ஒன்றும் பண்ணல அதனால கஷ்டம், ஏதோ பண்ணிருக்கீங்க அதனால கஷ்டம். 4 பேருக்கு அன்னம் விட்டு இருந்தோமே ஏனால், 4 பேருக்கு ஏதாவது சகாயம் பண்ணி கொண்டிருந்தோமே ஏனால் நாம் இப்படியா இருப்போம். நமக்கு எல்லாமும் கிடைச்சிருக்கு இந்த ஜென்மாவில். நான் அது கிடைக்கல இது கிடைக்கல என்று நாம் கம்ப்ளைண்ட் பண்ணி பிரயோஜனம் இல்லை. எது கொடுத்தோமோ அதுதான் வரும். பேங்க்ல டிபாசிட் பண்ணினாதான் சார் நீங்க வித்ட்ரா பண்ண முடியும். பேங்க்ல காசே போடல செக்கு விட்டா என்ன ஆகும், தான் வரும். அதே தான் போன ஜென்மாவில் நீங்க பண்ணிருந்தா வரும். இந்த ஜென்மாவில் எனக்கு பண்ண தெரியலையே காசு இல்லையேன்னு கேட்க. இது பேருக்கு தானம் பண்றதுக்கு காசு இல்லைன்னு கவலைப்படக்கூடாது. பகவானுடைய நாமாவை சொல்லுங்க, விஷ்ணு சாஸ்திரத்தை கேளுங்க, அது போருமே. பகவான் இதனாலேயே உங்களுக்கு எல்லாத்தையும் கொடுக்குறேங்கிறாரு. சிரவணம் கீர்த்தனம் விஷ்ணு ஸ்மரணம் பாத சேவனம் அர்ச்சனம் பந்தனம் தாஸ்யம் பக்கியமாத்ம நிவேதனம் இது பூதாஸ்மிதா பக்தி தத்தே நவலட்சண கிரியதே பகவதி அச்சா தன்மன்யே அதீதமுத்தமம். நிஜமாக படித்தவன் யாரு, புத்தகத்தை படிச்சு நொற்று பண்ணினவன் வசதி இல்ல, அதை தன் வாழ்க்கையில சரி பண்ணி கொண்டவன் தான் வசதி. எப்பொழுதும் பகவன் நாமாவை சொல்லுங்க, வாயை விட்டு காதால கேளுங்க, வாயை விட்டு சொல்லுங்க, அவரை பத்தி மனசுல நினைங்க. ஒரு நாம இன்னைக்கு சொன்னாரே, இந்த நாமாவுக்கு என்னென்ன அர்த்தம் சொன்ன மனசுல நினைங்க. ஸ்மரணம் பாத சேவனம், கண்ண முழுந்து பகவானுடைய பாதத்துல இந்த நாமாவை சொல்லி துளசி இட்டா போல மனசால நினைங்க. பண்ணலாமோன்னா துளசி எல்லாம் வாங்க சொல்லுறீங்க, உங்களை துளசியை கொடுத்து பகவானுக்கு இந்த நாமாவை சொல்லி அவருக்கு அர்ப்பணம் பண்ணினா போல மனசால நினைச்சுங்க. பாத சேவனம் அர்ச்சனம் முடிஞ்ச அர்ச்சனை பண்ணுங்க, வந்தனம் கீழ் விழுந்து செய்யுங்க, தாஸ்யம் பகவானுக்கா அது இது பண்ணுங்க, சக்கியம் ஆத்ம நிவேதனம் உங்களையே பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணுங்க. இது பண்ணினா போருமே. கோடி ரூபாய் தானம் பண்ணணும்னு யாராவது சொன்னாடா, இல்ல அதை கொடுக்கணும் இது கொடுக்கணும்னு சொன்னாடா? இதை கொடுத்தாலே அதை கொடுக்கக்கூடியதான சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு வரும். அத்தனை வழியும் பகவான் பண்ணிட்டு கொள்வார். ஏன் பகவானுக்கு என்ன பேரு, சத்தியம்னு பேரு. அதான் சதிஜி பிராணா தீர்யன்னம் நித்யதாவாதித்யா இது ஸ்ருதே. சத்தியம்ங்கிற பதிலுக்கு 4 அர்த்தம் சொல்லியாச்சு. இப்ப இன்னொரு அர்த்தம் சொல்றாரு. சத்து சாதுத்வா சத்யா. பக்தாளத்துல எப்பொழுதுமே அவர் அபராதம் பண்ணி இருந்த போதிலும் பக்தாளத்துல ஒரு பொறுமையோடு இருக்கிறவர். ஏன் அவருக்கு சத்தியன்னு பேரு. சத்து சாதுத்வா, பக்தாளத்துல சாதுவா இருக்கிறதுனால அவருக்கு சத்தியன் என்று பெயர். நமே பக்த பிரணஸ்தின்னு கௌந்தேய பிரதிஜானிஹி. கௌந்தேய அர்ஜுன நீ சொல்லப்பா, ஏன் நமே பக்த பிரணஸ்தி, என்னுடைய பக்தன் ஒரு நாளும் அழிய மாட்டான் என்று நீ சொல்லுங்க. அர்ஜுனன் மெல்லமா கேட்டார். அதை நீரே சொல்லக்கூடாது, நீர் என்கிட்ட சொல்லி நான் உங்களுக்கு சொல்லணுமா, நான் தான் அனௌன்ஸ் பண்ணணுமா, என்ன அனௌன்ஸ் பண்ணு, ஏன் சுவாமி நீரே சொல்லக்கூடாதோ அப்படின்னு. அப்படி இல்லப்பா, நான் சொன்ன நான் பொய் சொல்றேன்னு நினைப்பா ரொம்ப பேரு. அதனால்தான் நான் என்ன சொல்றேன், நீ சொல்லு. நமே பக்த பிரணஸ்தி, என்னுடைய பக்தன் அழிய மாட்டான் என்று தாங்கள் சொல்லணும். ஏன்னா நான் மகாபாரத யுத்தத்துல அம்பே எடுக்க மாட்டேன்னு சொன்னேன். பீஷ்மாச்சாரியருக்கு சொல்றதுக்கா ரதம் என் கையில வந்துருது, நான் எடுக்கணும்னு சொல்ல நினைக்கல. வெறுமன ரசத்தை தொட்டேன்,
இந்த சுதர்சன ஆழ்வார் என்ன பண்ணார் தெரியுமோ, நான் என்ன நினைக்கிறான்னு கைகிட்ட வந்துட்டார். பீஷ்மாச்சாரியர் பார்த்ததுல என்னாச்சு, சதங்கபாணி ரட்டோப்ய சர்வ பிரஹரணாயுதா சொல்லிட்டாரே. ஆகையால் என்ன பொய்யனை ஆக்கி விட்டீங்கள, ஆகையால் நான் சொன்ன பகவானா அவர் தான் போய் சொல்வார் அப்படின்னு ஆயிடும். நீ எனக்காக சொல்லப்பா, நமே பக்த பிரணத்து, என்னுடைய பக்தன் ஒரு நாளும் அழிய மாட்டார்னு சொல்லுன்னு. அதே விதமாக பக்தன் நடந்துற அவருக்கு பக்தி வசியா பக்தி கம்யா பயாபா, உங்களுடைய எல்லா பயமும் போகணுமையானால் என்ன வேணும், பகவான் இடத்துல பக்தி. என்னை பகவான் நிச்சயமாக காப்பாற்றுவார் எனக்குடையதான எண்ணம் உங்க மனசுல இருந்தா போறோம், ஒரு விதமான கவலையும் இல்லை. ஆயால் சத்ரு சாதுஸ்வாஸ்வா சத்யா, இப்படி பசுமனா சத்யா சமாத்மா சம்மித சமஹா. அடுத்தது சமாத்மா சமஹா ஆத்மா மனஹா யஸ்ய சஹா சமாத்மா. சமமான மனசுடையவர், எல்லோரிடத்திலையும் சமமான மனசுடையவர். இவர் பணக்காரர், இவளை நம்ம சேர்த்துக்கணும், ஏழை இவளை விட்டுடணும், படித்தவர் இவர் நமக்கு உபயோகப்படுவர் வச்சுக்கணும், படிக்காதவர் தள்ளி விடுங்க, இப்படியெல்லாம் கிடையாது. யாரா இருந்தாலும் 4 வேதங்கள் வாசித்த அந்தனரா இருந்தாலும் சரி, ஒன்றும் தெரியாத சாதாரண ஒரு பக்தனா இருந்தாலும் சரி, அவர் ஆழ்வார்களுக்குள்ள எத்தனை பேர் ஒப்படைச்சவா இருக்கார். 64 நாயன்மார்கள் 63 நாயன்மார்கள் சொல்களை வரக்குள்ள எத்தனை பேர் ஒழிச்சுருக்கார். எத்தனை பேர் வேதங்கள்லாம் அத்தியனம் பண்ணியிருக்கா, ஒண்ணுமே இல்லையே. பக்தி தான் முக்கியம். பக்தி கம்யா பக்தி வசியா பயாபா. அந்த பக்தின்னு ஒண்ணு இருக்குமே, ஏனால் பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் யோமே பக்தியா பிரயச்சதி ததகம் பக்தி உபதம் அஸ்னாமி பிரயதாத்மனா. பக்தியோடு கொடுத்தான், ஆகையால் பக்தியோடு கொடுத்ததை நான் பக்தியினால நான் வாங்கி கொள்றேன். பிரயதாத்மனா பக்தி உள்ள ஆத்மா உள்ளவன். ஒரு ஸ்லோகத்திலே 3 தரம் பக்தியை சொல்றாரு. என்னடா அதான் முக்கியம். மற்ற பதார்த்தங்கள் எல்லாம் அவ்வளவு இல்லை. வாஸ்தவாளுக்கு நான் வாஸ்தேன்னு கர்வம் வரலாம், பணம் இருக்கிறவாளுக்கு பணம் இருக்குன்னு கர்வம் இருக்கலாம், அழகு இருக்கிறவாளுக்கு எனக்கு அழகு இருக்குன்னு கர்வம் வரலாம், சரீரத்துல பலம் இருக்கிறவாளுக்கு என்ன யாரும் அசைக்க முடியாது, நான் பிளாக் பெல்ட் ரெட் பெல்ட் அடிச்சு விடுவேன்னு பயம் இருக்கலாம், இந்த கர்வம் இருக்கலாம். ஒண்ணுமே இல்லாத கர்வம் எல்லாம் தன்னை முழுக்க பகவானுக்கு அர்ப்பணம் பண்றான் பார்த்தேடா, அந்த பக்தன் அவனுக்கு நான் தான் காப்பாற்றுவேன், அவன் பின்னால நான் இருக்கேங்கிறார் பகவான். ஆயால் சமமாக எல்லாரிடத்தையும் சமமான திருஷ்டியோடு இருக்கிறவர் பகவான். சமஹா ஆத்மா, ராகத்வேஷாதிகள் இல்லாதான ஆத்மா மனதுடையவர். ராகத்வேஷாதிலேயே அதூஷிதா சஹா சமாத்மா இல்ல. சர்வபூதேஷு சமஹா ஏகா ஆத்மா இதுவா. கொசுலையும் அவர் தான் இருக்கார், யானையிலையும் அவர் தான் இருக்கார், ரொம்ப பெரிய பிராணியிலையும் அவர் தான் இருக்கார், கொடூரமாக இருக்கிற பிராணி பாம்புக்குள்ளையும் அவர் தான் இருக்கார், அந்த பாம்பை கடிக்கிற கீரி பிள்ளையிலையும் அவர் தான் இருக்கார். என்ன பண்ண எல்லாத்துக்குள்ளையும் அவர் இருக்கார். ஆகையால் சமமாக இருப்பதனால் அவருக்கு என்ன பேரு, சமாத்மா. சர்வபூதேஷ கௌந்தேய, எல்லா பிராணிகள்லையும் நாம் இருந்திருக்கேன் அப்படிங்கிறாரு. ஆகையால் அவர் இல்லாத இடமே இல்லை, அவர் இல்லாத பிராணி இல்லை, ஆகையால் சமமாக அவர் தான் இருந்திருக்கார். சம ஆத்மேதி வித்யாஸ்தி ஸ்ருதே சமாத்மா சம்மிதா சமஹா சர்வைரபி அர்த்தஜாதை பரிச்சின்னா சம்மிதா. உலகத்தில் இருக்கக்கூடியதான ஒவ்வொரு பொருளும் அதனால கட்டுப்பட்டவர் அவர். சத்யபாமா என்ன பண்ணினா பரமேஸ்வரனோட துலாபாரம் போடுறதுன்னு ஆரம்பிச்சார். கிருஷ்ணவர் நாரதர் வந்து எதுவும் கல்வி விட்டார். சரி, அந்த மாதிரி நிறைய சங்கமெல்லாம் இருக்கு, ஆபரணங்கள்லாம் பகவானுக்கு தகுந்த போல துலாபாரம் போடு, இது விரத்தம்னு தருவார். சரி என்ன பண்றது, தனதுல நிறைய ஆபரணங்கள் இருக்க, கொஞ்சம் கொஞ்சமா என்ன அப்படின்னு பகவான் ஒரு தட்டில் உட்கார வச்சு துலாபாரம் பண்ண ஆரம்பிச்சு. பண்ணினா எல்லாத்தையும் போட்டாச்சு சுவாமி, ஒரு தாலியை மட்டும் போடல, அதை கட்டப்பட்டாதோ இல்லையோ, அதனால நீங்க எல்லாம் போட்டாச்சு, ஒரு அசையே இல்லைன்னு அப்படியே உட்காந்து ஏகோ விஷ்ணு உட்கார்ந்து இருக்காரு. என்ன பண்றது, இப்ப ரத்தம் கெட்டு போயிடும் போல இருக்கேன், நாரத சுவாமி நாரத சேர்த்துட்டே இருக்கேன், என்ன இப்படி பண்ணிட்டு இருக்கீங்களா, ரதம் கெட்டு போயிடும் போல இருக்கேன், என்ன பண்றது என்ன அவரையே கேளுங்க சொன்னார். அவரை கேட்டு அவர் சொன்னார், என்ன உட்கார சொன்ன தட்டுல உட்கார்ந்து இருக்கேன், சீக்கிரமா ஏதோ பண்ணு நான் இறங்கணுங்கிறார் அவர். வேற வழி இல்லை. இப்ப பக்கத்துல இருக்கிற ருக்மிணி அம்மாவை கூப்பிட்டேன். அந்த அம்மா என்ன பண்ணா தெரியும், இந்த தங்கத்தை எடுத்து கீழே போடுன்னு போட்டாச்சு. இப்ப என்ன ஆயிடுச்சுன்னு
ஒரு சின்ன துளசி தளத்தை எடுத்துன்னு வந்திருக்கார். பகவான 3 தரம் பிரதர்சனம் பண்ணி நமஸ்காரம் பண்ணினார். பகவானே அனோரணியான் மகதோ மகியான் ஆத்மஸ்ய ஜந்தோ நிஹிதோ ஆயாம் சமஸ்கிருதோகா தாது பிரசாதான் மகிமானமாத்மனா அப்படின்னு உலகத்தில் இருக்கக்கூடியதான எல்லா பொருளை விட அணுவான பொருள், ரொம்ப லேசான பொருள் தான் நீங்கள் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு நினைச்சேன்னு துளசியை கொள்ள பட்டுன்னு மேல போயிட்டாருன்னு பகவான். இதுதான் விவகாரம் அப்படின்னு அகங்காரம் இருந்தது உங்களுக்கு, அதனால பண்ண முடியல. என்னையே சரணம்னு நினைச்சா பண்ணிட்டேன். ஆயார் சின்ன துளசி தளத்தினாலையும் கட்டுப்படுறவர் அவர். எவ்வளவு இருந்தாலும் உலகம் முழுக்க போட்டாலும் கட்டப்படுத்த முடியாதவர். துளசி தளத்தினாலையும் பக்தியினால அவரை பரிச்சேதம் மடக்கிறான். அதே போல உலகத்தில் இருக்கிற எல்லா பொருளும் இருந்தாலும் அவரை சமமாக ஆக்க முடியாது. ஆயால் சம்மிதா அசம்மிதா இப்படின்னு சொல்லலாம், அப்படின்னு சொல்லலாம். சமாத்மா சம்மிதா இருக்கும்போது சமாத்மா அசம்மிதான்னு இருக்கிறான். சமாத்மா சம்மிதா அப்படின்னு இருக்கிறான். அத வருக சர்வைரவே அர்த்தஜாதை எல்லா பொருள்கள்னாலையும் பரிச்சின்னா சம்மிதா, சர்வைரவே அபரிச்சின்னா அமிதா எல்லாத்தோட ரொம்ப பெருசவர். ஆயால் அவருக்கு என்ன பேரு? அமிதமானவர், என்லெஸ். அதனால அமிதா அசம்மதியா அசம்மிதா அப்படின்னு பரமாத்மாவுடைய வசமனா சத்ய சமாத்மா சம்மித சமா சர்வகாலேஷு சர்வ பாவவிகார ரஹிதத்வா எல்லா காலங்களிலும் எல்லா எப்பொழுதும் ஒரு மாறுதலே இல்லாதவர். பிறந்தார், இருக்கார், வளர்க்கிறார், வளர்றார், மாறுகிறார், துணிபெறார், அழிகிறார், ஒரு மாறுதலும் கிடையாது அவருக்கு. ஆயால் அவருக்கு சமஹான்னு இப்பொழுதும் ஒரே மாதிரி இருக்கிறவங்க சமமா இருக்க. இன்னத்தை சொன்னார் மகா மான்னா மகாலட்சுமி தாயார். அந்த மகாலட்சுமி தாயாரோட கூடி இருக்கிறதுனால சக மா இது சம்மஹா சமஹா அம்பாளோடு குடிக்கிறது. அந்த மான்னா மகாலட்சுமி தாயார். மகாலட்சுமி தாயார வேற எங்கேயோ வச்சிருக்கேன், தன்னுடைய இதயத்திலே வச்சிருக்க. பகவானை பார்க்கும் பொழுது எங்க பார்க்கணும்? இதயத்துக்குள்ள பகவானை பார்க்கணும். அந்த இதயத்திலே பகவானுடைய இதயத்திலே யார் இருக்கார்? அம்பாள். ஆயார் அம்பாளுடைய அனுகிரகம் விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை கேட்கணும்னு நீங்க நினைச்சலையானால் கேட்கலையானால் என்ன ஆயிடும்? அம்பாளுடைய அனுகிரகம் நீங்க எதிர்பாராமலே வந்துச்சு. மகாவிஷ்ணு தானே தியானம் பண்றேன்னா அம்பாள் சும்மா இருக்க மாட்டார். ஏண்டா மகாவிஷ்ணு இதயத்துல நான் இருக்கேன், அதனால நிச்சயமா உங்களுக்கு அம்பாளுடைய அனுகிரகம் கிடைக்கும். ஆயார் மாயா சஹா மயா லட்சுமியா சகித இந்திரா லோகமாதா மா ரமா மங்கள தேவதா மான்னா அம்பாள் லட்சுமி. ஆயால் மயா சகிதா சஹ வர்த்ததே லட்சுமியா சஹ வர்த்ததே இதுவா சமஹா அப்படின்னு 109 நாமாக்கள் பார்த்தோம். பசுமனா சத்ய சமாத்மா சம்மித சமஹா. இந்த நாமாக்கள் நான் சொல்லக்கூடியதான பரமாத்மா எப்படிப்பட்டவர்? அமோகமானவர். அந்த அவருடைய அமோக ஸ்வரூபம் நாளைக்கு பார்ப்போம்.